இப்போ ட்ரேட்னால நம்ம என்எஸ்சி, எம்சிஎக்ஸ் இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதுபோல் கிரிப்டோலையும் ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே கொண்டு வந்தாச்சு. பட் நான் வந்து இது வரைக்கும் அதில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிரியேட் பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியான்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது. மற்ற கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டில் வர்றது ஒன்று. அதனால் அந்த கண்டிஷன்ஸு இதெல்லாம் உங்கள் செக்யூரிட்டி வைஸ்ன்னு பார்க்க போனாலும் மற்ற பிளாட்ஃபார்மை விட இது நம்ம கொஞ்சம் செக்யூராக இருக்குது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் அது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தேரியம், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அந்த பேஸில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். பிடிசி யூஎஸ்டின்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி எத்தேரியம்க்கு இடிஹெச் யூஎஸ்டி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரும் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கோட் பண்ணி காட்டுறேன். இது ஆல்ரெடி கோட் பண்ணியாச்சு, ரன்னிங் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து 24 ஹவர்ஸும் உங்களுக்கு இருக்குது மார்க்கெட். அதனால் வந்து எப்பயுமே ட்ரேட் எடுத்துகிட்டே தான் இருக்கும். என்ட்ரி எக்ஸிட்ன்றது நம்ம மேபி டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 24/7 வந்து கண்டினியூஸாக ட்ரேட் போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பிடிசி யூஎஸ்டியை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்ன்னு இருக்குது, ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? இந்த ஃபியூச்சர்ஸ் அதில் போனீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே டிஃபால்ட்டாக பிடிசி யூஎஸ்டின்றது வருது. இங்கே வேறு ஸ்கிரிப்டுக்கு மாற்றணும்னு சொன்னால் இங்கே போய் மாற்றிக்கலாம். நிறைய இருக்குது, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது பிடிசி யூஎஸ்டி தான். இதில் வந்து ஐக்கியநாசி சார்ட் பேட்டர்ன் வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சுருக்கேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டில் 7-1 லென்த்து 7 ஃபேக்டர் வந்து 1ன்ற செட்டிங் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸாக்டாக இது நல்லா இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கோடிங்காக ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் எடுத்துருக்கேன். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது, ஐக்கியநாசி பேட்டர்னில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நேம் கொடுத்துக்குவோம். ஸோ பிடிசி யூஎஸ்டி ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. இதில் 2 செட் வரும். இது ஃபியூச்சரு, பை அண்டு செல். செட் 1க்கு வந்து பையில் இருக்கும், செட் 2 செல்லில் இருக்கும். இப்போது செட் 1 பை கண்டிஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். நான் டைம் போடலை, சிம்பிளாக வந்து அவருடைய என்ட்ரி கண்டிஷனை மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் என்ன லாஜிக் கொடுத்துருக்கேன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் இல்லையா, இது நம்ம செக் பண்ணுறோம், சார்ட்டை செக் பண்ணுறோம். அப் ட்ரெண்டில் இப்போது பை பண்ணணும்னா அதுக்கான கண்டிஷன் இப்போ சார்ட்டை இங்கே பெருசாகணும்னா இந்த ஒரு இதை எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல இல்லையா, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு இதுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் பைக்கு நம்ம பார்க்குறோம். இங்கே உங்களுக்கு பை சிக்னல் வந்துடுச்சு. ஆனால் நம்ம பை சிக்னல் வந்த உடனே என்ட்ரி எடுக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்த கரண்ட் கேண்டலோட ஹை வந்து முந்தின கேண்டல் -1 கேண்டலில் ஐயை பிரேக் ஆகுதான்னு பார்க்குறோம். அப்போ தான் பை என்ட்ரி எடுக்கும். ஸோ இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்த கேண்டலில் வந்து இது ஐ பிரேக் பண்ணலை, அப்போ இங்கே என்ட்ரி எடுக்காது. ஸோ அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஐயை ஒரு கேண்டலும் அது முந்தின ஐயை தான் பார்க்கும், சரிங்களா? இப்போ இந்த கேண்டல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஐயெல்லாம் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். இந்த கேண்டல் இதுக்கு முந்தின கேண்டலோட ஐயை பிரேக் பண்ணுதா, அப் ட்ரெண்டில் இருக்கா. ஸோ இந்த ஐயை கட் பண்ணும்போது பை என்ட்ரி இருக்கும். ஸோ அதே போல் செல் என்ட்ரியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஆனால் அடுத்த கேண்டல் உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணலை. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்காது, இங்கேயும் என்ட்ரி எடுக்காது, இங்கேயும் எடுக்காது, இங்கேயும் எடுக்காது, இங்கேயும் எடுக்காது. ஸோ இந்த கேண்டல் வந்து இந்த முந்தின கேண்டல் லோவை கட் பண்ணி போகுது இல்லையா, ஸோ இங்கே உங்களுக்கு செல் என்ட்ரி இருக்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி லாஜிக்கு. இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போது கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் -1 கேண்டில் க்ளோஸ் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறேன்னா கரண்ட் கேண்டலோட ஹை, இதெல்லாம் ஐக்கியநாசி பேட்டர்னில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட் கேண்டலுடைய ஹை வந்து முந்தின கேண்டல் ஹைக்கு மேலே போகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும்
மேட்ச் ஆயிடுச்சுன்னா பை என்ட்ரின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாருங்க, பொசிஷன் கொடுத்துக்கிறீங்க, க்ளோஸு பொசிஷன் -1. ஸோ இந்த க்ளோஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஐக்கன் செலக்ட் பண்ணணும். நம்ம சூஸ்ன்னு இருக்கும், டிஃபால்ட்டாக நம்ம ஐக்கன் ஆக்ஷன் டைப் பண்ணணும். ஸோ ஐக்கன் ஆக்ஷன் பேட்டர்னை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ சிம்பிளில் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், கேண்டில் டைப் வந்து என்ன டைம் ஃப்ரேம்ன்றது. ஸோ இந்த லாஜிக் விட்டு நம்ம 1 minute டைம் ஃப்ரேம்ன்றது எடுத்துருக்கோம். அடுத்ததான் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். இப்போ நம்ம என்எஸ்சிக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ஆப்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் பண்ணுவாங்க, என்ன ஃபோன் போடுவோம் இன்ஸ்ட்ருமெண்ட் நேமு. ஸோ இதில் வந்து நீங்கள் டெல்டா இந்தியா செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம எம்சிஎக்ஸு, என்எஃப்ஓ, என்எஸ்சி அப்படின்ட்டு போடுற போல டெல்டா இந்தியா, இங்கே டெல்டான்னு ஒன்று இருக்கும், டெல்டா இந்தியான்னு இருக்கும். ஸோ டெல்டா இந்தியா எக்ஸ்சேஞ்சில் நம்ம பண்ணுறதுனால இங்கே டெல்டா இந்தியாவை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த டெல்டா இந்தியாவில் உங்களுக்கு நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்கும் இதில். சரிங்களா? ஸோ இங்கே செலக்ட் பண்ணுறது டெல்டா இந்தியான்னு ஃபஸ்ட்டு ஒரு நேம் வரணும், ஐஃபன் போடணும், திரும்ப டிஐஎன் போடணும். ஸோ டிஐஎன் டெல்டா இந்தியாவோட ஷார்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிசிஹெச் இது கிடையாது, இங்கே பிடிசி யூஎஸ்டின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணுவீங்க. தென் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதில் கரண்ட் மந்த்து அப்படின்றதெல்லாம் வராது. இதில் நம்ம என்ன எடுப்போம்னா இந்த 2099 12/31 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்பெச்சுவல்ன்றது ஒரு லாங் ஃபீச்சராக உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஸோ இந்த எல்லா கிரிப்டோ கரன்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெர்பெச்சுவலாக தான் இருக்கும். அது எத்தேரியமாக இருந்தாலும் சரி, பிட்காயினாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கிரிப்டோவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பெர்பெச்சுவல் டைப் தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பைரிக்கு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுங்களா? ஸோ முந்தினக்கான க்ளோஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென், எதோட கிரேட்டர் தென் ஆகணும்னா சூப்பர் ட்ரெண்ட். இப்போ -1ல் உள்ள சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும். இப்போ -1 சூப்பர் ட்ரெண்டை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதில் அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ட்ரெண்டை கேல்குலேஷனில் மாறும். அதனால் அந்த STSMEன்றது தான் போடணும். ஜெனரலாக அந்த சூப்பர் ட்ரெண்டுன்னு நம்ம போடுவோம். சரிங்களா? அப்படி போடாமல், ஏன்னா அந்த கேல்குலேஷன், அந்த ஏடிஆர் கேல்குலேஷன்றது டிஃப்ரெண்ட் ஆகுது ட்ரேட் ஆன் பண்ண கேல்குலேஷன். ஸோ அதனால் அவங்க தனியாக வந்து STSMEன்ற இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்றாங்க. அதில் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ STSME பொசிஷன் வந்து -1. ஸோ இந்த STSMEலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த OHLC டைப்பில் ஐக்கன் செலக்ட் பண்ணணும். சூஸ்ன்னு ஜென்ரலாக இங்கே இருக்கும். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நார்மல் கேண்டலாக எடுத்துக்கும். ஸோ நம்ம ஐக்கன் வேணுன்றதுனால தான் நம்ம ஐக்கன் டைப்பை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பீரியட் வந்து 7/1 கொடுத்துருக்கேன் நான். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். அதனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த இண்டிகேட்டருக்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டர் மாற்றிக்கலாம். 7/1 கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேண்டில் டைப் வந்து 1 minute தான். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், இப்போ நீங்கள் முதல்ல என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதே திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெல்டா இந்தியா, அதுக்கு அடுத்ததாக வந்து டெல்டா இந்தியா -DIN BTC USD then 2099 12/31. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்த கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 1 minute ஐக்கன் அப் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் 0 கேண்டில், அதாவது கரண்ட் கேண்டில்ன்றது முன்னாள் கேண்டில் ஹையை கட் பண்ணுது அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷன் ஆட் பண்ணுறீங்க. பொசிஷன் சீரீஸில் வந்து ஹை செலக்ட் பண்ணீங்க, பொசிஷனில் 0னா அப்போதைக்கான கரண்ட் கேண்டில் அது. ஸோ அதுலேயே ஹைலேயே பார்த்தீங்கன்னா ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கணும். சிம்பிளில் 1 minute, இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் அதே தான் டெல்டா இந்தியா -DIN BTC USD, எக்ஸ்பைரியில் 2099 12/31. இப்போ கரண்ட் கேண்டில் ஹை வந்து முந்தின கேண்டில் ஹைக்கு மேலே போகுதான்றது அடுத்து செக் பண்ணுறீங்க. சரிங்களா? அது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட தேவையில்ல. நீங்கள் இதையே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு
இங்கே பொசிஷனில் மட்டும் போய் -1ன்றதை கொடுத்துருங்க. கரண்ட் கேண்டலோட ஹை வந்து -1 கேண்டில் ஹையை பிரேக் ஆகுதா அப்படின்னு வரும். இந்த 2 கண்டிஷன் தான். ஸோ இதில் அண்டில் கொடுத்துடணும். இது முடிஞ்சது. பை என்ட்ரிக்கான கண்டிஷனை கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு பொசிஷனை இங்கே ஆட் பண்ணுறீங்க. ஸோ பொசிஷனை நான் இது முதல்ல இருந்தே பண்ணுறேன். ஆடு எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா டெல்டா இந்தியா, இது ஃபியூச்சர்ஸு. சப்போஸ் நம்ம ஆப்ஷன்ஸில் பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். காலோ புட்டோ செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபியூச்சரில் செக் பண்ணுறாங்க. அதில் டைப் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அண்டர்லைங் அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டின் ஃபஸ்ட்டு டின்னில் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது பிடிசி யூஎஸ்டின்னு வரணும். ஸோ சேம் அப்படிங்க ரிப்பீட் ஆகுது, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ டின் ஐஃபன் பிடிசி யூஎஸ்டி இது இன்ஸ்ட்ரூமெண்ட் அண்டர்லைங்க. நீங்கள் எதுவுமே நம்ம வராது இதுங்க, ஏன்னா இது வந்து பெர்பச்சுவல்ன்றதுனால உங்களுக்கு எம்ஐஎஸ்ன்னு இருக்காது, என்ஆர்எம்எல் இருக்காது, ஆப்ஷன் இதில் பண்ணல. ஃபியூச்சர்ன்றதுனால இங்கே எதுவும் செலக்ட் பண்ண மாதிரி வராது, எதுவுமே கிடையாது. அதே போல் இங்கே எக்ஸ்பைரியில் போங்க. ஸோ எக்ஸ்பைரியில் போயிட்டு அதே போல் 2099 12/31 இந்த கடைசியில் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் குவான்டிட்டின்னு தான் நம்ம போடணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. லாட்டில் போயிடாதீங்க. இதில் லாட்டோ வேல்யூவோ போகாதீங்க, குவான்டிட்டி மட்டும் போடுங்க. இப்போ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் உங்கள் சார்ட் காட்டுறோம் பாருங்க. ஸோ குவான்டிட்டின்றது ஒரு குவான்டிட்டி ஒரு பிடிசி ஒரு பிட்காயின்ன்றது எவ்வளோ டாலர் அப்படி பார்த்தீங்கன்னா $70,764 ஒரு பிட்காயினோட வேல்யூ. இப்போ நம்ம இந்தியன் ருபி எவ்வளோ வருதுன்னா 70,764 ஓகேங்களா. கிட்டத்தட்ட 66 lakhsக்கு ஒரு பிட்காயினுடைய வேல்யூ இந்தியன் ருப்பியில். இது யூஎஸ்டியில் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா $70,770 வேல்யூ இருக்குது. அப்போது இப்போ இந்த லீவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. லீவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 200 இருக்குது டெல்டா எக்ஸ்சேஞ்சில். ஸோ 200x லீவரேஜ் கொடுக்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிட்காயின் நீங்கள் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பிட்காயின் வேல்யூ வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லாட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு லாட்டுன்றது 0.001 பிட்காயின் வேல்யூ. ஸோ பிட்காயினில் அதில் பார்த்தீங்கன்னா 1000ல் ஒரு பங்குன்னு சொல்கிறது தான் ஒரு லாட்டுன்றது தான். பட் நமக்கு குவான்டிட்டின்னு தான் நீங்கள் வந்து கோடிங் பண்ணும்போது போட போகிறீங்க. அப்போ இதில் நீங்கள் ஒரு 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 குவான்டிட்டி ஒன் நம்பர் அப்படி உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு இதில் பார்க்கலாம். அப்போ 1000 லாட்டு தான் ஒரு குவான்டிட்டியாக நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஒரு லாட்டுன்றது 0.001. அடுத்து 10 லாட்டுன்னு போட்டிங்கன்னா 0.01. ஸோ 100 லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ 0.1ன்றது ஒரு பிட்காயினில் பார்த்தீங்கன்னா 1/10 வேல்யூ தான் உங்களுக்கு 0.1 பிடிசின்ற வேல்யூ. ஸோ 0.1 நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க 200xலன்னா $79 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். $70 மீன்ஸ் என்னன்னா நம்ம இந்தியன் ருப்பியில் மாற்றிடுவோம். இந்தியன் ருப்பி தான் டெபாசிட் பண்ணுவாங்க இதில். ஸோ அந்த வேல்யூவே உங்களுக்கு யூஎஸ்டியாக மாற்றிக்கும். அதில் மாற்றிட்டு அதெல்லாம் ட்ரேட் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 0.1 பிட்காயினை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க 200xலன்னா $79 வேணும். இல்லை உங்களுக்கு ஒரு பிட்காயின் ஃபுல்லாகவே ஒரு பிட்காயின் வேல்யூவில் பண்ண போகிறீங்க ட்ரேடுன்னா உங்களுக்கு $790 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இது வந்து 200xக்கு போகணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் லீவரேஜ் குறைக்கிறீங்க 100x தான் இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு $1000 ஓகே 100xாக இருந்தாலும் 200xாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இருக்கிற வேல்யூன்றது ஒரு பிட்காயினுக்கு நீங்கள் வச்சு பண்ணோம்னா $790 இருக்கணும். ஸோ $790 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியில் எவ்வளோ போடணும்னா 74,000 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 74,000 சம் கொஷின்ஸ் வைக்கணும் நம்ம. ஸோ அந்த இனிஷியல் லாஸஸ் கவர் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக்ன்ற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு பிட்காயின் வேல்யூ பண்ணணும்னா. இல்லை அவ்வளோ கிடையாது, அவ்வளோ வைக்க முடியாது நம்மளால 0.1 பண்ணுறீங்க அப்படின்னா
10,000 rupees இருந்தால் போதும். ஸோ 0.1ன்னா 100 லாட்ன்ற மாதிரி வரும். 100 லாட்னா 0.1 BTC. ஸோ அதுக்கு ரிக்வயர்டு ஃபண்டு பார்த்தீங்கன்னா 79 தான் காட்டுது. ஸோ 79 அப்படின்னு ஒரு $100 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ $100னா நீங்கள் 9,369. ஸோ அப்ராக்சிமேட் 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணால் 0.1 பிட்காயினோட வேல்யூவில் நம்ம ஃபியூச்சரில் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் போட்டுட்டு 0.1 இதில் நம்ம வந்து ஒரு பிட்காயின் வேல்யூ அப்படியே நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றுன்னு போட்டுக்கலாம். அதுக்கேற்ற அமௌண்ட்டு ஒரு 1 lakh நம்ம டெபாசிட் பண்ணி வந்துருக்கோம். நான் இதில் வந்து நான் 0.1 தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 0.1 அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு உங்கள் காட்டுறதுக்காக அது போட்டேன். இப்போ இதை வந்து எக்ஸிட் கண்டிஷன் வாங்க அடுத்ததா. செட்டு 1க்கான எக்ஸிட் கண்டிஷன். செட் 1ன்றது பை. ஸோ பைக்கான எக்ஸிட் கண்டிஷன்றது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன உடனே எக்ஸிட் ஆகிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து இதில் அப் ட்ரெண்ட்லாம் வந்தது இல்லையா? அப் ட்ரெண்ட்லாம் வந்து என்ட்ரி எடுத்துருக்கோம். ஸோ இங்கே எப்போ உங்களுக்கு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுதோ உடனே எக்ஸிட்டு. சரிங்களா? அப்போ சூப்பர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸிட் பண்ணுறோம். க்ளோஸ் வந்து லெஸ் தென் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணணும்னா சிம்பிளாக நீங்கள் செட் 1ல் இருந்தது இல்லையா? செட் 1ல் இருந்தே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு -1 க்ளோஸ் வேல்யூ வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு போட்டால் போதும். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் லெஸ் தென் சிம்பிள் போட்டுக்கலாம். இது செகண்ட் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதான் வந்து செட் 1க்கான எக்ஸிட் கண்டிஷன். சூப்பர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்தோட இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிட்டோம். இது வந்து பைக்கு. இப்போ அடுத்தது செல்லுக்கு. ஸோ செல்லுக்கு நீங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றது. -1 க்ளோஸ் வந்து சூப்பர் ட்ரெண்டோட கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. இதுதான். அடுத்தது இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா லோ வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். லோ வேல்யூ. ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது முடிஞ்சப்போ தான் தெரியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே வரீங்க. இங்கே வந்து இங்கே பார்க்கும்போது முந்தின கேண்டில் வந்து க்ளோஸு சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் கரண்ட் கேண்டில் லோ வந்து இங்கே பிரேக் ஆகலை. இங்கே என்ட்ரி இருக்காது. அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த கேண்டில் லோ பார்க்குது. ஸோ இந்த கேண்டலுடைய லோவையும் கரண்ட் கேண்டில் லோ வந்து பிரேக் பண்ணலை. அதுவும் மேலே தான் நிற்கிது. என்ட்ரி இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்டே மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செல் என்ட்ரியே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெண்டு மாறின உடனே என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் முந்தின கடையிலையும் நம்ம ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதான்னு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் இதில் பண்ணுறோம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தடாக நான் ஃபாலோ பண்ணுவேன். இதை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில் லோ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டீங்க. டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னா கரண்ட் கேண்டில் லோ பார்க்குறீங்க. லோ பொசிஷன் வந்து 0. ஸோ அந்த லோவில் வந்து OHLC டைப் வந்து ஐக்கினாச்சு. தென் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா கேண்டில் டைப்பு 1 minute. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் டெல்டா இந்தியா டின் BTC USD. அப்புறம் வந்து எக்ஸ்பைரி 2099 12/31. இது வந்து கரண்ட் கேண்டிலோட லோ. ஸோ கரண்ட் கேண்டிலோடைய லோ வந்து லெஸ் தென் எதோட லெஸ் தென் ஆகுது? -1 கேண்டிலோட லெஸ் தென் ஆகுது. அப்போ பொசிஷனை மட்டும் நீங்கள் 0லேருந்து -1 மாற்றிங்க. சரிங்களா? முடிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து செல்லுக்கு நீங்கள் பை பொசிஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பையின்னு இருந்திருக்கும் அதை நீங்கள் செல்லுன்னு மாற்றிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் சேமாக அப்படியே வரும் உங்களுக்கு. இப்போ எக்ஸிட் கண்டிஷன்றது
டவுன் ட்ரெண்ட்ல இருந்து செல் என்ட்ரி எடுத்திருப்போம். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கா மாறுதுன்னா அப்போ அந்த செல் பொசிஷன்றதை எக்ஸிட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ -1 க்ளோஸ், -1 க்ளோஸ், அது வந்து கிரேட்டர் தென் சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? STSEMன்றது சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே வந்து முந்தின கண்டு க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே செல் என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிக்கிறோன்றது அர்த்தம். இப்போ இதில் வந்து நான் டைமிங் போடலை, நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா இது 24/7ன்றதுனால நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் டைமிங் வேணும்னா இப்போ நீங்கள் மார்னிங் அந்த டே டைமில் மட்டும் தான் நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க, என்னால் இஷ்யூ வந்தவங்களும் பார்க்கணும், அதனால் வந்து நான் அந்த டைம் மட்டும் தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டைமிங்கை நீங்கள் ஆட் பண்ணீங்க. இதில் டைமிங் என்எஸ்சி டைமே நீங்கள் போட்டுக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் மேபி நீங்கள் டைம் மார்னிங்கே ஒரு 9 மணிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா டைம் greater than or equal to 9, 9 மணிக்கு மேலே. தென் அதுக்கு பிறகு எனக்கு வந்து மேபி ஈவினிங் நான் ஒரு 5 மணி வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்னா லெஸ் தென் 5 o'clock அப்படின்னா 17 hours, இல்லை 6 o'clockனா 18 hours. அதே மாதிரி நமக்கு எப்போ வரைக்கும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுக்குமே டைம் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது யூனிவர்சல் எக்ஸிட் நான் இதில் ரஃபாக ஒரு $1000 போட்டிருக்கேன். ஏன்னா அது எக்ஸிட்டை கண்டினியூ போயிட்டு வந்துட்டே இருக்கணுன்றது. இப்போ நீங்கள் இன்ட்ராடே பேஸில் வந்து இதை பண்ணுறீங்க, மார்னிங்கு சொன்ன மாதிரி மார்னிங் பர்டிகுலர் டைம்லேருந்து ஈவினிங்கோ நைட்டோ இது வரைக்கும் நான் டெய்லி செக் பண்ணேன், இன்ட்ராடே பேஸில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிஎன்எல்லும் போட்டுக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸிட் டைமும் கொடுத்துக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் 7 o'clock வரைக்கும் தான் அது பார்க்குறீங்க அப்படின்னு நான் அதில் போட்டுறதுனால இப்போ நீங்கள் 7 o'clock நான் எக்ஸிட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் கொடுத்துட்டு என்எஸ்சி கொடுத்துட்டு ஈவினிங் 7 o'clock அப்படின்னா 17 hours போட்டுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது யூனிவர்சல் எக்ஸிட். இப்போ இதில் பிஎன்எல் டாலரில் தான் கணக்கு ஆகும். இதில் இப்போ 1000 rupees கிடையாது. இது ஞாபகம் வச்சுங்க, டாலர்ஸில் தான் உங்களுக்கு இதில் வரும். இப்போ வந்து போயிட்டு இருக்குது இல்லையா ட்ரேடு, இங்கே போயிட்டு இருக்குது. இந்த பிஎன்எல் பார்த்தீங்கன்னா டாலரில் தான் வரும், எல்லாமே டாலர் தான் காட்டும் நம்மளுக்கு. பட் நம்மளுக்கு வந்து இப்போ பேஇன் பே அவுட்டு அதெல்லாம் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து டாலரில் ட்ரேட் ஆகுற அந்த வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு ஐஎன்ஆர் கன்வெர்ட் ஆகிட்டு ஐஎன்ஆர் தான் நம்மளுக்கு வரும். பேங்க்ல இருந்து போகிறது வரது எல்லாமே ஐஎன்ஆர் தான் வரும். அதனால இங்கே பிஎன்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாலர் வேல்யூ தான் இது, அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ சப்போஸ் ஒரு நாளைக்கு ஒரு $10 வந்தால் எனக்கு போதும் வெளில வந்துடுங்க அப்படின்னா 10ன்னு போட்டுங்க. ஸோ $10. ஸோ $10 பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் 920 வேல்யூ சம்திங் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்டேல ஸ்டாப் லாஸ் -$10 போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவேன்னா -10 போட்டுங்க. இப்போ ஈவினிங் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீஆக்டிவேஷன் வந்து நான் நெவர்னு கொடுத்துருப்பேன். ஸோ ரீஆக்டிவேட் ஆன் எக்ஸிட் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு, நெவர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, ஈவினிங் 5 o'clock எக்ஸிட் பண்ணிக்கிறீங்க, அதோட அடுத்த நாள் தான் நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்கன்னா நீங்கள் 6 hours 12 hours இதில் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. சரி, கிரியேட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடில் இப்போ பண்ணுறீங்க இல்லையா, பேப்பர் ட்ரேடில் ஆக்சுவலாக நீங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜிலாம் பேப்பர் ட்ரேடில் பண்ண முடியும். இப்போ என்எஸ்சி MSX எல்லாமே உள்ளது. பட் இதில் வந்து பேப்பர் ட்ரேட் ஆப்ஷன் இருக்காது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இதில் இருக்கணும். டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இருந்து இதை ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதுனால இப்போ நான் டெப்ளாய் பண்ணால் எனக்கு வராது, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன்.
டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை டெப்ளாய் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்டேட்டு ஒரு டெப்ளாய் கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன ஆகுன்னா, இங்கே டெல்டா இந்தியா புரோக்கர்னு கேட்குறான் பாருங்க. சரிங்களா? டெல்டா இந்தியா புரோக்கராக தான் நீங்கள் இதை பண்ணவே முடியும். இப்போ பேப்பர் ட்ரேடுன்றது உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் எடுக்காது. நீங்கள் அப்படியே பேப்பர் ட்ரேட்னு போட்டாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால இந்த எக்ஸிகியூஷன் டைப் வந்து லைவ் ஆஃப்லைன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் புரோக்கர் வந்து டெல்டா இந்தியா V2 இப்போ போட்ட பிறகுதான் நீங்க டெப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் நீங்க அக்கௌண்ட் முதல்ல கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணவே முடியும். இல்லைன்னா செக் பண்ண முடியாது நீங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஃபியூச்சர்ஸில் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் இதே மாதிரி நீங்கள் பிட்காயின் மற்ற கிரிப்டோ வேறு எதனா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் நான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸில் இது வந்து டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 21 இன்னைக்கு இந்த 21 காட்டுக்குங்களா? ஸோ இன்னைக்கான எக்ஸ்பைரி. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த லிக்விடிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை பார்த்து தான் பண்ணணும். ஸோ இதில் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பைரி ஒரு நாளும் எக்ஸ்பைரி 21 எக்ஸ்பைரியோட இந்த ஆப்ஷன் சார்ட்டு காட்டுது, ஆப்ஷன் செயின் காட்டுது. ஸோ அதே போல் 22க்கு அந்த எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ இது போல் உங்களுக்கு வந்து இதில் டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது ஆப்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன் எது வேணாலும் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணணுன்னாலே நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பண்ண பிறகு தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணி செக் பண்ண முடியும். இதில் வேறு டவுட் எதனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.